ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சௌரே, நாங்கள் சென்ற வாரம் வரைக்கும் சாத்தானுக்கு இருக்கிற அரசை பற்றியும் அரசுக்கு கொடுபட்டிருக்கிற அதிகாரத்தை பற்றியும் நாங்கள் பார்த்து சத்தியங்களை விளங்கி இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் மூன்றாவது அந்த நாங்கள் போரிட வேண்டிய விடயமாக எங்களுக்கு பரிசுத்த குறிப்பிட்டிருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் என்கின்ற அந்த சொற்றொடரிலிருந்து சத்தியத்தை நாங்கள் 9வது சத்தியத்தை இன்றைக்கு விளங்கிக் கொள்ள போறோம். டாக்டரின் 9. சத்தியம் 9. பிசாசுகள் இந்த உலகத்தை மட்டுமே ஆளுகின்றன. பிசாசுகள் இந்த உலகத்தை மட்டுமே ஆளுகின்றன. Satan's rule only in this world. Satan's rule only in this world. பிசாசு இந்த உலகத்தை மட்டுமே ஆளுகின்றது. அதுல எங்களுக்கு இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே மேலோட்டமாக பார்த்திருக்கிறோம். உலகத்து அரசாங்கங்கள் அரசுகள் இருக்கிற அந்த ஆட்சி ஒழுங்கு முறைப்படி அந்த பதவி நிலைகளின் கேட்ப அது போலத்தான் நாங்கள் பிசாசுகளின் ஆட்சியிலும் இருக்கிறது என்பது நாங்கள் முதலே பார்த்திருக்கிறோம். அதனுடைய அதிபதி, பிற்பாடு அவருக்கு கீழே அடுத்த யாக்கள், பிறகு உலக அதிபதிகள், இப்படி நாங்கள் மனுஷர்கள் எல்லாம் அதுக்குள்ள வர போறோம் ஆட்சிகள். அதில் அந்த வேர்ல்ட்லி கவர்மெண்ட்ஸ் போலதான் சாத்தானுடைய ஆட்சியும் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கிறத நாம விளங்கிக் கொண்டோம். ஆனா இதுல முக்கியமான அந்த சத்தியம் என்னன்னு சொன்னா, சாத்தானுடைய ஆட்சி இந்த கீழான உலகத்துல, அதாவது நாம ஏற்கனவே பார்த்த 1ஆம் 2ஆம் அந்த வானத்தை அதுக்கு கீழே இருக்கிற உலகத்தோடு தான் அதனுடைய ஆட்சி அதிகாரங்கள் இருந்து கொண்டிருக்கு. அதுக்கு மிஞ்சி அதுக்கு ஆள்றதுக்கு கடவுளிடம் கொடுக்க இல்லை. அதே நேரம் இந்த பூமியை விட ஏனைய கோள்கள் அல்லது ஏனைய உலகங்கள் ஆட்சி செய்யறதுக்கு பிசாசுக்கு ஆண்டவர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் இல்லை. அதை நாங்கள் ஏற்கனவே பல விடயங்களை பார்த்திருக்கிறோம். இப்ப உதாரணமா நாம 2வது அதிகாரம் எபேசியர் 2:2, 2 கொரிந்தியர் 4:4, எபேசியர் 2:2, 2 கொரிந்தியர் 4:4, 1 கொரிந்தியர் 15:24. அதில் இந்த விடயங்களை நாம பார்க்கிறது தெரியும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், அல்லது எபேசியர் 2:2 வான மண்டலத்தின் என்று சொல்லிக்கல எங்களுக்கு அதுல இருந்து நாங்கள் முடிவு பண்ணாங்க இந்த அளவு வானம் நமக்கு ரெக்கியா
என்று சொல்லப்படுகிறத நாம் ஏற்கனவே விளங்கியிருந்தோம். அப்ப அந்த ரக்கியாவில் எந்த லேயர் வரைக்கும் அதனுடைய ஆட்சி இருக்கின்றது நாம் பார்த்தோம். அதே போல கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுலாக பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தின் தேவனானவன் என்று சொல்லி பிசாச அழைக்கிறத நாம பார்க்கிறோம். காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்துக்கு தான் அவன் தேவன். அதில் இந்த உலகத்தை விட பிசாசுக்கு ஏனைய உலகங்கள் என்று நாம் அழைக்கக்கூடிய வான மண்டலத்தில் இருக்கிற ஏனைய கோள்கள் இல்ல அல்லது புதனோ செவ்வாயோ வியாழனோ சனியோ இதெல்லாம் பிசாசு ஆளை இல்லை, ஆளவும் அவருக்கு அதிகாரம் கொடுவடை இல்லை. அவர் இந்த நம்மளுடைய பூமி அல்லது நாங்கள் சொல்ற இந்த வேர்ல்ட மட்டும்தான் அதுக்கான ஆட்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அயல இந்த உலகத்தினுடைய எல்லைகள்ல தான் பிசாசனுடைய ஆட்சி இருக்கிறபடியால் அதனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கிறிஸ்துவானவர் முடிவுக்கு கொண்டு வந்து அவர் கடைசியில அவர் ஆட்சிய பிதாட்ட ஒப்பு கொடுக்கிறது இன்றைக்கு நாம காலமையும் பார்த்தனாங்க. பிசாசு இந்த பூமியை விட வெளியில அவருக்கு எந்த ஆட்சி அதிகாரங்களும் இல்லை. ஏன் அப்படி? அதுக்கான காரணம், இந்த உலகத்தை பிசாசுனுடைய அதிகாரத்துல கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியமாயிற்று, அவ்வளவுதான். இந்த உலகத்தை மட்டும் பிசாசுக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தருக்கு பிரியமாயிற்று. அதுலதான் அவன் தன்னுடைய காலம் பெருமளவும் தொடர வேண்டும். அவனுடைய அரசு நிச்சயமா முடிவுக்கு வரும். அது பிசாசுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்த ஊழியத்தை தொடங்க அவருடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கலையே பிசாசு கேட்ட கேள்வி, எங்களை காலத்துக்கு முன்னுக்கு அழிக்க வந்துட்டீரோ. அதனால அதுகளுடைய அரசுக்கும் ஒரு காலத்தை தேவன் நியமிச்சிருக்கிறார். அதுல அந்த டைமுக்கு முன்னுக்கு தங்களை அழிக்க இயலாதுன்றது பிசாசு கிறிஸ்துக்கு சொல்லு. அப்ப பிசாசுக்கு தெரியும் தேவன் தங்களுக்கும் ஒரு தங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கு ஒன்றை வச்சுக்கிறார். எங்களுக்கு தெரியும் இஸ்ரவேலருக்கு ஆட்சியில ஒவ்வொரு அரசர்களுக்கு 40 வருஷம் தான் காலம் மேக்சிமம். சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம், அதுல 40 வருஷம் தான் ஆட்சி காலம். நம்மட ஜனாதிபதியாக்கள் 4 வருஷம், ஒரு செய்வர காணியில சரியான கள்ளர். அதனால நம்மட ஜனம் ஒரு எபிரேய குடியரசுல கடவுளுக்கு பயந்து கடவுள சட்டத்தால் ஆளப்படுறவனுக்கு அவன் சாகும் வரைக்கும் 70 வயசு வரைக்கும் அவனுக்கு இடம் கொடுக்கலாம். 30 வயசுல ஆள தொடங்கணும், 40 வயசு ஆண்டுட்டு 70 வயசுல ஆள் முடிகிறார். அதான் நாங்க சொல்றோம், 70 வருஷத்துக்கு பிறகு அவங்க இந்த பூமியில ரெட்டியா பண்ணிச்சு வாழுவோம் ஒரு நாளும் விரும்புறேன். காலம் முடிஞ்சா அதுக்கு பிறகு கத்திரிட்ட போறதுக்கு ரெடி ஆயிட்டா, அவ்வளவுதான். அதனால நாம 70 வருஷம் தான் கத்தர் நியமிச்சிருக்கிறார். மிஞ்சினா 80, அவ்வளவும் 10 பாடும் துன்பமும் நோவும் தான். அதனால எப்பயும் நாம 65, 66 வரைக்கும் எல்லாம் நம்மட விஷயங்களை உலக விடயங்களை எல்லாம் முடிவு கொண்டு வந்து 70ல நாங்கள் இந்த உலகத்திலேருந்தே ரிட்டையர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். வேலையிலேருந்து இல்லை, ரிட்டையர் பண்றோம். சோ ரிட்டையர்மெண்ட் ஏஜென்ட் ஒன்று கதைச்சா அது 70 இயர்ஸ், அது இந்த உலகத்திலேருந்து ரிட்டையர்மெண்ட் தான். மற்றபடி 60 வயசுல ரிட்டையர்மெண்ட், 55 வயசுல ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆண்டவர் கதைக்கிறதே இல்லை. அதுல அதோட சரி. பிசாசும் அப்படித்தான் ஆண்டவர் காலம் நியமிச்சிருக்கிறார். அதனால சாத்தானுடைய ராஜ்யமும் அவனுடைய அதிகாரமும் இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தான் போது. அந்த நியமிக்கப்பட்ட காலம் அது கர்த்தர் தனக்கு பிரியமானபடி அந்த காலத்தை தீர்மானிச்சிருக்கு. அதுதான் ஒரே ஒரு காரணம். நாம வேதத்தில் இருந்தெல்லாம் ஏன் அதுக்கு இந்த உலகம் மட்டும் கொடுக்கறது, ஏன்னா கர்த்தருக்கு அதான் சித்தமாயிருந்தது, அவ்வளவுதான். அதுல இதுல இருந்து நாம எங்களுக்கு ஆறுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு என்ன, எங்களை என்கரேஜ் பண்றது என்ன? இந்த பூமியில மட்டும்தான் சாத்தானுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறபடியால நாங்கள் பூர்ணராக்கப்பட்டு பரிசுத்தவான்களுடைய சபையில பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய சங்கத்தில் சேர்க்கப்படுகிற அங்க பிசாசும் இல்ல, பாவமும் இல்ல,
நாம படுற இந்த உபத்திரவமும் வியாகுலமும் துன்புறுத்தல்களும் ஒன்றும் இல்லை. அதனால நாங்கள் நம்பிக்கையோட நித்தியத்துக்குள்ள கடந்து போக போறோம். அங்க பேய் இல்லை கடைசி வரைக்கும். பிசாசினுடைய வெண்மமும் அதனுடைய கொள்ளையிடுறதும் கொல்லுறதும் ஆக்களை ஏவி விட்டு எங்களை துன்புறுத்துறதும் அதனுடைய எல்லா விளையாட்டும் சேட்டைகளும் இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. அதனால நாங்கள் நம்பிக்கையோட நித்திரையடையலாம். இனி அங்க பேய்க்கதை நாம கேட்க தேவையில்லை. பேயை பற்றி புதிய அதோட சரி, நமக்கு மிஞ்சி போனா 70 வருஷத்தோட இந்த பேயினுடைய பிரச்சனை இல்லை. அதனால நாங்கள் அதுல கவனிக்க வேணும். அது எங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் அல்ல. இந்த துன்புறுத்தல் பிசாசம் மாம்சம் உலகம் எங்களை அதுக்கு மிஞ்சி துன்புறுத்த இயலாது. கிறிஸ்து தொடர்ச்சியாக அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கு தான் பிசாசுக்கும் குறிப்பிட்ட காலம் நியமிக்கப்பட்டு இருக்குது. ஆகையால நாங்கள் அதுக்கு மிஞ்சி சாத்தானால எங்களை ஒன்றுமே செய்யலாம். வெளிப்படுத்தல் 12:8 devils have nothing to do. அதோட அதுகள் தூக்கி எறியப்படு. சாத்தான் எபேசியர் 4:8 அவர் பரலோகத்துக்கு ஏறின பொழுது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். நாங்கள் ஏற்கனவே பிசாசிட்ட கைதியாகத்தான் பிறந்திருந்த நாங்கள். என்ன இந்த பூமியில பிறகு பூமி ஆற்ற ஆட்சிக்குள்ள கடவுள் கொடுத்திருக்கிறார், பிசாசினுடைய ஆட்சிக்குள்ள. அதுக்காக எங்களுக்கு தெரியும் பிசாசனுடைய அதிகாரம் வெள்ளமெல்லாம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஆண்டவர் சொன்னாதான் பிசாசு ஏதாவது செய்யணும். ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றபடியால அன்லிமிட்டட் பவரோ அல்லது அவர் தான் நினைச்சதெல்லாம் செய்யலாம் என்றதும் இல்லை. அதை ஏற்கனவே நாம கதைச்சிட்டோம். அதுல பிசாசிட்ட தான் பூமி இருக்கு, பிசாசு தான் பூமி இருக்குன்னா நாம் நினைச்சிடக்கூடாது பிசாசு என்ன வேணும் என்றாலும் செய்யலாம் என்று. அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் சொன்னா மட்டும்தான் பிசாசு ஏதாவது செய்யலாம். அதனால்தான் இந்த பூமியிலையும் தந்த மக்களை அவர் பிசாசிட்டிருந்து விடுதலையாக்கி அவர் தனக்கு சிறப்படுத்தி இருக்கிறார். அதனால அந்த ஏற்கனவே நாம பிசாசினுடைய ஆட்சிக்குள்ள இந்த வழியில பிசாசுக்கு மனம் பொறுக்குது இல்லை. அது எப்படியாவது தந்த ஆட்சிக்கிலிருந்து நாமல் எடுபட்ட வழியில எங்களை எப்படியாவது இந்த பூமியில நாங்கள் இருக்கிறோம் இல்லை. அது வரைக்கும் ஏதாவது செய்து எங்களுக்கு உபத்திரவம் தரதான் அதனுடைய நோக்கம். ஆனா கிறிஸ்து அவர் பாடுகளை சகித்து உயர்த்தப்பட்டது போலவே நாமளும் உயர்த்தப்பட்டு சொன்னா அவர் ஆளுகை செய்யறது உயர்த்தப்பட்டது போல நாமளும் இந்த பூமியில பாடுகளை பட்டு சகித்தோமானால் அவரோட கூட ஆட்சி செய்வோம். 2 தீமோத்தேயு 2:11 2 தீமோத்தேயு 2:11 காலமே நாங்கள் அதை பற்றி பார்த்துனாங்க. நாங்கள் அநியாயமா தான் பேயால பிசாசால நாங்கள் துன்புறுத்தப்படுவோம். ஆனாலும் நாங்கள் பாடுபட்டாதான் அவரோட கூட ஆளுகை செய்வோம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அதுல 12 இந்த இடத்துல சரியாக அது வரும். அதுல இந்த பூமியில கொஞ்ச காலம் தான் சாத்தானுக்கும், நாங்கள் அதை விட கொஞ்ச காலம் தான் எங்க தலைமுறையில வாழ போறோம். அதனால இதுக்கு மிஞ்சி பிசாசும் பிசாசனுடைய கைக்கூலிகளும் பிசாசனுடைய பைத்திய ஆட்சியாளர்களும் நாம இப்ப கடந்து போற இந்த பொருளாதார அல்லது இந்த உலகத்தை ஆளுற மொக்குத்தனங்களும் முடிஞ்சது இதோட. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஆட்சிகளையும் இல்லை, இனிமேல் எந்த காலத்திலையும் அப்படிப்பட்ட ஆட்சிகளை வரப்போறதும் இல்லை. எங்களை ஆளுறவர்
மகா ஞானமுள்ள பிறவு. அதனால நாங்கள் நம்பிக்கையோட சந்தோஷத்தோட இந்த மரணத்தையும் இந்த பாடுகளை நாம கடந்து போகலாம். அதனால சில வழியில் டீச்சர்ஸ் நமக்கு அடிச்சாலும் இல்ல, நாமல் அதை புறமுறை சொல்லி நாங்கள் சில வழியில் கதைக்கிறது, நாமல் ஆபீஸுகள் எல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. அந்த படத்துக்கு பூ வைக்கிறது, புத்தற்ற சிலைக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, அது மாதிரி இப்ப சரஸ்வதிக்கு பூ போடுறதுக்கு பூ கொண்டு வான்றது எல்லாம் சொல்லப்படலாம் இல்ல. ஆனா பேரண்ட்ஸ் அதுல போய் கதைச்சிரோடும் நாம பிள்ளைகளையும் ஒரு அளவுக்கு தான் அதுகளுக்கு அனுமதிக்கலாம். இது ஒரு ஜனநாயக நாடு. அதனால அந்த ஜனநாயகத்தை எங்கிட்ட இருந்து அவர்களும் மீற இயலாது. பூ கொண்டு வர்றதுக்கு பிள்ளைக்கு அடிக்கிறதோ அல்லது பேசுறதுக்கோ டீச்சருக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லை. ஏண்டா நான் சரஸ்வதிக்கு பூ போடுறேன், நாங்கள் எங்கட தெய்வத்துக்கே பூ போடுறேன். வேணுமெண்டா நீ இந்த சமயத்தை வணங்குறவன சொல்லி பூ போடவி. அதோடு நம்ம பிள்ளைகளை அதுகளுக்கெல்லாம் கை வைக்கலாது. போய் அதை பெற்றார் கதைக்க வேணும். அதுக்கு தான் ஞானமும் விவமும் நமக்கு தரப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு மிஞ்சியும் அதால நமக்கு துன்புறுத்தல்ல அது. ஆனா பிள்ளைகளை ஒரு அளவுக்கு தான் நாம அதுக்கு அனுமதிக்கலாம். பெற்றார் நாமல் அதுல கவனிக்க வேணும். முதலே சொல்லி நாங்கள் விஷயங்களை கையாள வேணும். ஆனா பெரியாக்கள் எப்படியோ நாம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே நாம பெரோயாவில் இருந்தா துன்புறுத்தப்படுவோம். ஆனாலும் நாம நித்தியத்தில் கத்தரோட நாம ஒரு ஞானமுள்ள மகா ஞானமுள்ள கடவுளுடைய கிறிஸ்து ஆட்சிக்குள்ள நாம வாழ்றபடியால நாம சந்தோஷத்தோட இதை கடந்து போகலாம். ஆகல இது அந்த 9வது டாக்டரின்ல நாம படுகிற அது அதனுடைய காரணம், அதனுடைய பயன்பாடு. இப்ப நாம 10வது டாக்டரின் என்னன்னு சொன்னா அதுவும் இந்த அந்த சாத்தானுடைய ஆட்சிக்குள்ள இருக்கிற பாட்டி அதாவது எந்த சேரர் அதுக்குள்ள வர போறினம் என்றதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். ஆகிய 10வது டாக்டரின் அறியாமை உள்ளவர்களும் தீய மனிதரும் பிசாசினுடைய குடிமக்கள். அறியாமை உள்ளவர்களும் தீய மனிதர்களும் பிசாசின் குடிமக்கள். Ignorant and evil men. Ignorant and evil men. Satan's vessel. Satan's vessels. அதை குறித்து நாமல் பேசியதில் அந்த அந்தகார லோக அதிபதிகள் என்று வர்றது நான் லிட்டரலா நான் முதலே உங்களோட கதைச்சுன்னா அது டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அதான் அதனுடைய அர்த்தம். இவ்வுலகத்தின் அந்தகாரங்கள், இவ்வுலகத்தின் அந்தகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரங்கள். அந்தகாரம் என்று சொல்றது இருட்டு, இருட்டு. அதன் ஒத்தத்து சொல்லு அந்தகாரம், இருட்டு. அப்ப இதுல இந்த இடத்துல அது ஒரு சொல்லர்த்தம் அல்ல, அது உருவகர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரங்கள். அந்தகாரம் என்று நாம கதைக்கிறது கண் நமக்கு தெரியல என்று அல்லது கண் பார்க்க முடியலன்னா அங்க ஃபுல்லா இருட்டா இருக்கும், ஒரு வெளிச்சமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தான் நாங்கள் அந்தகாரம் என்று நாம சொல்றோம். நாம நம்மளோட கண்ணால பார்க்க முடியல என்ன இருக்குது, எப்படி போறது வாரது. அப்ப அது நாங்கள் பொதுவாக மனக்கண்
குருடாயிருக்கிற யாக்களுக்கும் மனக்கண் குருடாயிருக்கிற யாக்களுக்கும் அதே நேரம் துன்மார்க்கரான மனிதருக்கும் தான் அதை நாங்கள் சொல்ற. நாங்கள் புத்தி அந்தகாரம், புத்தியில இருட்டு, no light in the spiritual understanding, no spiritual understanding, no light, no life of grace in them. அவர்கள கிருபையின் ஆட்சியே இல்லை. அவர்களுக்குள்ள முழுக்க முழுக்க இருட்டு தான் ஆளுது, டார்க்னஸ். அதனால அவர்கள் செத்தாலும் அவர்கள் போற இடமும் டார்க்னஸ் தான், இருட்டு தான். அவர் சங்கிலியலால அந்தகார இருட்டுல பிசாசுகளை கட்டி வச்சிருக்கிறார். இதான் யூதா சொல்லுற. நோவாவின் காலத்துல இருந்து கீழ்ப்படியாத அந்த பிரச்சனை செய்த ஆவிகள் உட்பட பல ஆவிகள் அவர் அந்தகாரத்தில் இருட்டில கட்டி வச்சிருக்கிறார். அதுல அப்படிப்பட்ட அந்தகார அந்த அந்த இருட்டுக்குள்ளதான் இந்த மனுஷனும் போறேன். அப்ப பிசாசு முதன்மையாகவும் அடிப்படையிலேயும் ஆளுகிற மனிதர்கள் யாருன்னு சொன்னா அறியாமையும் துன்மார்க்கருமான மனுஷர்கள் தான் பிசாசனுடைய ஆட்சியாளர்கள். இக்னரண்ட் அல்ல, நாம சொல்ல அறியாமை என்ற சொல்ல அதுக்கு தமிழ்ல சொல்றோம். இக்னரண்ட் விளங்காதையாக்கள், விளக்கம் குறைஞ்சியாக்கள். அதான் அதனுடைய அர்த்தம், விளக்கம் குறைஞ்சியாக்கள். அறியாமையினால் என் ஜனம் சங்காரமாகிறது. ஆண்டவர் ஓசியால சொன்ன அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். Because of ignorance they destroy themselves. அறியாம அத விளக்கம் குறைஞ்சதால தாங்களே அழிஞ்சு போகுது. அப்படிப்பட்ட அந்த உண்மையில உலகத்தில் இருக்கிற மனுஷர்ல ரட்சிக்கப்படாத யாக்கள் அவர்கள் விளக்கம் குறைஞ்ச யாக்கள். உண்மையில அதெல்லாம் நாம அந்த ஜனங்களோட வேலை செய்கிறது நமக்கு சரியான கரைச்சலா இருக்கு. அறிவு பெருத்த ஆக்களுக்கு நோவு கூட, அறிவு பெருத்த நோ கூட. என்னண்டா அந்த நோவு வரும்? நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் அறிவு குறைஞ்சதுகள். இந்த பூமியில ரட்சிக்கப்படாத ஆட்கள்லாம் கூட. அப்படிப்பட்ட ஆட்களோட நாம ஆபீஸுகள்ல வேலை செய்யல நமக்கு சரியான மண்டேல நோகும். இதுகளுக்கு சொல்லியும் விளங்குது இல்லை நடுகள். அது மேலிடத்துல இருக்கிறவனும் சரி கீழே இருக்கிறவனும் சரி சரியான கஷ்டம். விளங்கப்படுத்துறதும் அதே சேரம் திருப்பி அதே பிரச்சனை விளங்கி கொள்ளாத தன்மையில் அதையே பிறகு துன்மார்க்கத்தனமா கெடுநோக்கோட பயன்படுத்துறது, இப்படி கன விஷயங்கள் இருக்கு. ஏன் அதுகளுக்கு விளக்கம் குறைவு விளங்குதில்லை, நீதி விளங்குதில்லை, பரிசுத்தம் விளங்குதில்லை, மெய்யான அறிவே விளங்குவதில்லை. மெய்யான அறிவே விளங்குவதில்லை. அதனால எப்படியாவது சுத்து மாத்து செய்து நம்மளையே ஏதாவது ஏச்சு ஏதாவது செய்யலாமோன்று எல்லாம் அதுகள் யோசிக்கும். அதான் நான் சொல்றேன், பொதுவா அந்த சனங்களுக்கு விட நமக்கு அறிவு கூடவா இருக்கு. ஏன்னா நாம எங்களோட புத்தி இப்ப நேர்நிலையில இருக்கிறபடியில, கடவுளோட வெளிச்சம் அடைஞ்சிருக்கிறபடியில எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதுக்கு எங்களோட மனசாட்சி விடாது. அதை சொன்னாலும் அதற்கு விளங்காது. 10 தரம் சொல்லு, 11வது தரமும் அதே மாதிரி தான் வந்து நிற்குங்கள் நம்மளோட. அதனாலதான் சரியான கஷ்டம். அறிவு நமக்கு பெருகினா பெருகிறதான் என்ன செய்கிறது. இயேசுவே அதை கடைசியில் அவர் அப்படித்தானே பேசினவர் எல்லாரையும் இல்ல. சாகிறது முன்னுக்கு பரிசேயர் வேதவருக்கு சணல் பேச்சு, உயிரோட எழும்பி படிப்பிக்கைகளும் உங்களுக்கு சரியான பேச்சு யாருக்கு அவற்றை சனத்துக்கு. இவ்வளவு உலகம் கொஞ்சம் ஆட்களோட நீங்கள் எல்லாரும் இவ்வளவு
தானே சொல்லி தந்தேன். நான் என்ன விளக்கம் இல்லாம நீங்களும் விளக்கம் இல்லாத ஆக்களோன்னு தான் பேசுறேன். சரி, அவரை மாதிரி நாமளும் என்ன செய்யறது படாதவாறு அவரே உழவு முழு விளக்கம் இருக்கிறது. இதுகளோட நம்மளோட அவரை உழவு விளக்கம் பிரச்சனை நாமெல்லாம் சொல்றோம். மற்ற மனுஷரோட புடைகளை நாம விளக்கம் குண்ணையாக்கள் உண்டு. ஆனா நமக்கு தெரியும் அவரோட அறிவோட புடைய நமக்கு அவ்வளவு விளக்கம் குறைவு. ஐயோ, அதை சகிச்சு கொண்டு அவர் இருக்கிறார் தானே. அதனால அதை நினைச்சு கொண்டாவது நாம இதுலோட போவோம். பல சந்தர்ப்பத்தில் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு அடிக்கிறது நம்ம கோபம் பெறும். ஆனால் ஒருக்கா யோசிக்கிறது நம்மட பிரச்சனை நம்மளே கடவுள் எவ்வளவு சகிச்சு கொண்டு கிடக்கிறார், நமக்கு தூக்கி குத்த வேணும் அவர் எத்தனை நேரம். அதனால கொஞ்சம் பொறுத்து நாம கவனமா டீல் பண்ணணும் இது என்று நான் யோசிக்கிறேன். பல ஏண்டா மதீனம் அறியாம 4:18-19 எங்களுக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லித்தான் அது அழைக்கப்படுது. 4:18 எபேசியர். எபேசியர் 4 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அதான் இந்த இக்னரண்ட், கடவுளுடைய உயிருக்கு ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வு இல்ல. எத்தனை நேரம் சொல்லுறோம் இதுக்கு இப்படி இப்படிதான் பெறணும். அதே விஷயத்த 2 மாசம் கழிச்சாலும் அதே மாதிரி தான் நம்மளோட கேட்குங்க. ஏன் 1 வருஷம் போ, அதுக்கு பிறகு ஏதோ இதுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே கேட்கிற மாதிரி அதுகள் பிஹேவ் பண்ணும். அது உணர்வு இல்லாத சனம். இதெல்லாம் நீங்கள் சரியா வேலை செய்து பார்த்தது தெரியும். அந்த நீதி பரிபாலனங்கள் மற்றது அந்த ஒரு 20-30-40 வச்சு நடத்தி பார்க்கல தெரியும். மனுஷனுக்கு வெறுக்கும் இந்த ஆட்களோட. ஏன்னா அதுல ஒரு விதமான உணர்வற்ற புத்தியில் அந்தகாரமான ஆட்கள். காரணம் ஏன்? பிசாசினுடைய குடிமக்கள் அதுகள். அதால நான் அப்படி இருக்கிறேன். ஏற்கனவே அது நான் சொன்ன நாமளும் உட்பட எல்லாரும் பிறந்தது அப்படித்தானே. பேசிய 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிறவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பேசியிருப்பது நீங்களும் தியன்னார வணங்கி கொண்டிருக்கீர்கள். அப்படித்தான் செய்த நீங்கள், அப்படித்தான் இருந்த நீங்களும் சிவபெருமானையும் வேற எல்லாத்தையும் மாதாவையும் அந்தோனியாரையும் வணங்கி கொண்டு கிறிஸ்துவ சும்மா ஒரு பக்கத்தில் வச்சுக்கொண்டு எல்லா கல்லும் மண்ணையும் கும்பிட்டு கொண்டு தொட்டு தடவி வலிச்சு கொண்டு தேர்ல தூக்கி கொண்டு திரிக்கல. இந்த ஆகாயத்து அதிகார பிறவின் ஆவிக்கேற்றபடிதான் நடந்த அந்த பேய் பிசாசு கேட்டபடியே நாமளும் நடந்த நாங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். என்னண்டு ஏன் அதெல்லாம் அப்படி நடக்குது? ஏன் நாம சொன்னாலும் விளங்காது? ஏன்னா பேய் அதனுடைய புத்திய குருட்டாக்கி வச்சிருக்கு. அத வெளிச்சம் அடைய விடுகுது இல்லையா? அது வெளிச்சம் அடைய விடாது. நம்மட பிள்ளைகள கூட எவ்வளவு குருட்டுத்தனம், எவ்வளவு அந்தகாரம், எவ்வளவு அந்த கீழ்ப்படியாமைகள். அப்ப இன்னும் அப்ப படு பயங்கரமான போராட்டம் நமக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே பேய்க்குட்டிகளை வளர்த்து அதுல தேவை தூதர்கள் ஆக்குறது நாமும் முயற்சி கொண்டு இருக்கிறோம். வளர்க்கிறது பேய்க்குட்டிகளை. அதனால அந்த போராட்டம் நமக்கு தெரியும். அது வளர வளர சுத்து மாத்தம் ஒளிச்சு மறைச்சு பட்டு பயங்கரமான நாங்கள் எப்படி முந்தி இருந்தோமோ அதே அந்த பேய்த்தனத்துக்குரிய ஆட்சிகள். இரண்டா எத்தனை நேரம் சொன்னாலும் விளங்குது இல்ல, திருப்பி அடிச்சாலும் விளங்குது இல்ல. ஏண்டா அது இந்த கிருபை அங்க உயிரோட்ட படை இல்லை இந்த கிருபை
அதனால நாம இதெல்லாம் பிசாசினுடைய ஆட்சி, குடிமக்களினுடைய குணங்கள். காரணம் ஒன்று, இந்த குடிமக்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க மாட்டினான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க மாட்டினான். ஏன் எதிர்த்து நிற்க மாட்டினம்? அவனுக்கு பிசாசை பற்றியும், பிசாசனுடைய ஆட்சியை பற்றியும், பிசாசனுடைய அதிகாரத்தை பற்றியும், பிசாசனுடைய வெண்மத்தை பற்றியும், பிசாசனுடைய சுத்துமாத்து பற்றியும், பிசாசனுடைய மயக்கல்கள் குறிச்சும், அதெடுக்கிற கெடு முயற்சிகள் குறிச்சும் எந்த ஒரு அறிவும் இல்லை. அதாவது பிரச்சனை. பேன்னு கேட்டா அது சிரிக்கும் சில நேரம். அப்படியே ஐயோ இந்த விஞ்ஞான உலகில் என்ன பே, ஆனா அதுகள் பேக்கிறாங்க. அப்ப விஞ்ஞான உலகம் என்ற அதான் நிறைய ஒரு மொக்கு தனத்தை பேய் உருவாக்கி வச்சிருக்குது. இங்கிருந்து சந்திர மண்டலம் போயிட்டா எல்லாம் உலகம் மறைஞ்சிட்டு நம்ம அர்த்தத்துல பேய் அப்படி ஆக்கிட்டு ஆக்களை. அதனால பிசாசுக்கு அதுவே ஒரு ஈஸியா போச்சது. கர்த்தருடைய மக்கள் கண்டுபிடிக்கிற அந்த ஞானங்களை பேய் தந்த குடிமக்களை அதை காரணமா வச்சே அதுக்கு வச்சிருக்க யோசிக்குது. ராக்கெட் சயின்ஸ் போகலாம் கொள்ளலாம் என்றது நமக்கு கணக்கு போட்டது ஐசாக் நியூட்டன். நியூட்டனுடைய கணக்குகள்ல கோள்களையும் அது சுத்துற விஷயங்களையும் சரியாக கணிச்சது. அதை பேஸ் பண்ணித்தான் பிறகு ஒரு 300 வருஷத்துக்கு பிறகு அதுகளுடைய நட்சத்திர அந்த கோணங்கள் அதுல நாங்கள் ஏற்கனவே புத்தகம் எழுதிக்கிறோம். எல்லாமே பல கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் அதுகளை மெயினா செய்து கண்டது. பிறகும் சந்திர மண்டலத்தில் போய் இறங்கின அந்த ராக்கெட்டை செய்யறதுக்கு மூளையா இருந்தது வேர்னர் பிரவுன். என்ன எழுதுனீங்க? வேர்னர் வான் பிரவுன். அதில் ராக்கெட் சயின்டிஸ்ட். அப்ப 1960 அந்த மனுஷன் தான் ராக்கெட் எப்படி போய் சந்திரன்ல இறங்குறதுக்கான மூளை ஃபுல்லா. அதுல போய் இறங்குனவன் பார்த்தோன்னா இங்கே என் கடவுளை காணையிலேண்டு போனது எப்படி இருக்கு. சரி, ஆனா உசிரோட திரும்பி வந்தது பெரிய விஷயம். அதுல அதான் கடவுளுடைய மக்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மூடையா இருந்து செய்து கொடுப்பாங்க. ஆனா பேய் அதை தனக்கு சார்பா மாத்தி கொண்டிருக்கு. அதை இந்த அறிவிலிகள் அதை நம்பிக்கொண்டு பிசாசை எதிர்க்கிறதுக்கு யோசனைகள் அதோட புத்தி அவ்வளவு மொக்கித்தனமாக்குறாங்க. பிளாக்கிஷ். ஐன்ஸ்டீன் புதுசா ஒன்று கண்டுபிடிக்க இல்லை. ஐசக் நியூட்டனுடைய கால்குலேஷனை தான் அவர் எடுத்து அதுல ஒரு மோடிஃபை பண்ணி அவர் அதை அப்படி வரலாம் என்ற. அப்ப பேசிக்கா ஐசக் நியூட்டன் தான் அங்க அடித்தளம். அது இல்லாம ஐன்ஸ்டீனும் யோசிக்க இயலார். வேதத்தினுடைய மக்களும் வேதம் அடித்தளம் எல்லாம் இந்த அதானே கடவுளுடைய. அதுல இதுல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு பேய பற்றி கதைச்சு கடவுளை பற்றி கதைச்சா கடவுள் இருக்கிறான் நிரூபித்து காட்டு. பேய் ஒன்று இருக்கிறது, அது மனுஷருக்கு பயமுறுத்துற ஒரு பூச்சாண்டி வேலை, இப்படியே சொல்லிக்கொண்டு பேய் இதை நல்லா பயன்படுத்துது இந்த ஜனத்திட்ட அதை எதிர்க்க விடாம. அதே மற்ற பக்கம் ஐயோ பேய் கட்டாயம் அடிக்கும், அது பேய் அடிச்சது அவருக்கு ரத்தம் கக்கி போச்சு இப்படி மற்ற பக்கத்துல.
அது மடச்சாம்பிராணி குச்சிகள் மெச்ச பக்கம். அது பேயண்டா பிசாசண்டா அது தாங்கள் வணங்குறது தான் அது மெச்ச பக்கம் சொல்லுது. காளியாத்தா வந்து அடிச்சுட்டா அம்மன் வந்து ஆடிய குத்திட்டுது என்று சொல்லி. அதனால பிசாசை எதிர்க்கிறதுக்கு அவர்களுக்கு எதிர்க்க முடியாது. எதுக்கு எதிர்க்கிற இல்ல, அதுக்கு மேல பிசாசுட்டே ஓகே ராசாண்டு ஒப்பு கொடுக்கிறீங்க அந்த மக்கள். அதான் காரணம் பேய் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். மற்றபடி பேய் வா 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 நான் பிடிச்சு வச்சுக்கிறேன்னு பேய் ஒன்று மிஞ்ச சொல்றேன். நான் இதை ஏற்கனவே முதல் சொல்லி இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6:19. இஸ்ரவேல பிடிக்கிறது எலிசாவை பிடிக்கிறதுக்கு வந்தவர் ராம் சீரியர் வந்த ஆக்களுக்கு முதல்ல என்ன செய்விச்சார் ஆண்டவர்? அவளுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வச்சார். குருட்டாட்டம் பிடிக்க வச்சா அதுக்கு பிறகு அவளுக்கு ஒன்றும் தெரியும், ஒரு மயக்கம் ஒன்றும் தெரியாது. எங்க அப்ப வாஜாவா உன்னை காட்டுறேன் அங்கே ஏண்டா தண்ட வாட்டுல போக வேண்டியான்னு பின்னார். அப்படி கொண்டு போய் ராஜாட்ட கொண்டு விட்டுட்டு கண்ணை துறந்தா அதுக்கு தெரியும் தாங்களும். அப்ப அவர் அதுக்கு அவற்ற வெட்டட்டோவங்களே இஸ்ரவேலின் ராஜா. அதுதான் எலிசா என்ன உண்ட வில்லாலையும் பட்டிய தலைமுறை கூட்டி கொண்டு வந்த வெட்டுறதுக்கு அவங்கள நல்லா சாப்பாடு போட்டுட்டு அனுப்பி விட அவங்களே. அப்ப பாயிண்ட் என்னன்னு சொன்னா குருட்டாட்டமாக்கின, அதாவது தகவல் தெரியாமல் ஆக்கினா, விஷயம் தெரியாமல் ஆக்கினா அவர்களை நமக்கேற்ற மாதிரி வழிநடத்தலாம். அதான் அந்த பாயிண்ட். அங்க ஈஸியா நமக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போகலாம். பிசாசு அதைத்தான் செய்யுது. முதல் அதோட வேலையே ஆட்களை புறக்கேக்கிடையே குருட்டாட்டமாக்குறது தான் தன்னை எடுக்குது. அதுக்கு பிறகு என்னத்தை நாம சொல்லு குருடாக்குறபடியால அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாததால இலகுவாக தன்னுடைய சகல நோக்கங்களுக்கும் அந்த மக்களை பயன்படுத்திட்டு போகுது. ஆனா அது உண்மையில சரியான ஒரு கெட்ட விஷயம். ஒரு சனத்துக்கு சொல்லி கொடுத்து போட்டு அதுகளுக்கு விஷயம் விளங்கின பிறகுதான் அவர்களுடைய மனசம்மத்தோட நாமல் நடத்த போற விஷயத்தை பற்றி ஆக்களை கொண்டு போகணும். அப்படி இல்லாம ஆக்களை தெரியாமலே வச்சுக்கொண்டு அவர்களுடைய அறியாமையே நாமல் பயன்படுத்துறது சரியான கெட்ட வேலை உண்டு. அதாவது நாம் சொல்லாம அந்த நமக்கு தெரியாம ஏதாவது செய்ய நமக்கு சரியான கோபம் வருது. அந்த எங்களுடைய மன சம்மதத்தை நமக்கு எங்களோட அறியாமையை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதான் அந்த லோ டீல்கள் இதுகளெல்லாம் சைன் பண்ணிக்கல வாசிக்கிறது விளக்கம் சொல்ல அதை வாசி காட்டி ஓமண்ட அப்புறம் சைன் ஏண்டா கன லோயர் மாதிரி எல்லாம் எடுக்க சைனவை அல்ல பேங்காரர் இந்த லீஸுக்கு எடுக்கிறவன் அவனுக்கு இங்கிலீஷ் அடிச்சுக்கிற என்னண்டே தெரியாது. இங்க ஒரு சைன் அங்கே ஒரு சைன் கடைசியெல்லாம் தெரியும். இப்படியெல்லாம் நம்மள சைன் பண்ணிட்டாங்க. அப்ப அதுல நாங்கள் சரியான கவனம் மாஸ் குரூப் அதுல சரியானது எந்தெந்த மொழியில அவங்களுக்கு தெரியுதோ அந்த மொழியில தான் அக்ரிமெண்ட் அடிப்போம். இங்கிலீஷ்ல இல்ல. இங்கிலீஷுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அந்த ஆட்களுக்கு இங்கிலீஷ் அக்ரிமெண்ட். மற்றபடி எல்லாம் சுத்த தமிழ்ல அல்ல சுத்த சிங்களத்துல இருக்கு. ஏன்னா அவளுக்கு அவர்களுடைய அந்த பிறந்து வளர்ந்து படிச்ச மொழியில தான் விளக்கம் இருக்கும். வாசிட்டு சைனா வையன்று அதுல கனவேருக்கு இங்கிலீஷிலே அடிச்சு இங்கிலீஷ்ல சைன் பண்ணி பிறகு தெரியும் என்னோட அடிச்சு வச்சுக்கிறான் இதுல பேய் அப்படித்தான் செய்யுது. சனத்தினுடைய அறியாமையை பயன்படுத்தி அதை அப்படியே கொண்டு போய் கொண்டிருக்கு. அதனால அது ஒரு சரியான கெட்ட விஷயம். இரண்டாவது காரணம் ஏன் அவர்கள் அந்த அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள்?
இரண்டாவது காரணம், அவர்கள் கிறிஸ்துவுக்கு அடிபணியறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கிறிஸ்துவுக்கு குடிமக்களாக வாரதுக்கு அவர்கள் விரும்புகிறோம் இல்லை. கிறிஸ்துவனுடைய நன்மத்துவங்களை அறியாமையாலையும், ஏன் கிறிஸ்துவ வர விரும்பல, கிறிஸ்துவனுடைய நன்மத்துவங்கள் அவர்களுக்கு தெரியல. கிறிஸ்துவனுடைய நீதி சரியான இறுக்கம் என்றது விளங்குறதால வேறையில. கிறிஸ்துவ குடிமக்களான இந்த உலகத்தில் தாங்கள் விரும்பினபடி வாழேறார் என்றபடியால அவர்கள் கிறிஸ்துவ வாழையில. நாம எங்களுடைய உறவினர்கள் பல பேருக்கிட்ட நாங்கள் சேர்ச்சாக்கள் பைபிள் வாசிக்கிறது, பைபிள் எப்படி இதெல்லாம் சொன்னாலும் ஏன் அவர்களுக்கு வர விரும்பல? ஒன்று பக்கம் பிசாசு அவர்களை குருட்டாட்டத்தில் வச்சிருக்கோண்டு, இரண்டாவது கிறிஸ்துவிட்ட வந்தா எங்களை போல 6 நாள் வேலை ஒரு நாள் கத்திருக்கண்டு ஒதுக்க வேணும். கடவுளுடைய கட்டளை ஐயோ சரியான கஷ்டமப்பா, என்னண்டுதான் ஒரு நாள் ஃபுல்லா இப்படி சேர்ச்சும் இதுகளோட போறீங்களோ தெரியல, எங்களுக்கு ஏறாது என்றுதான் அவர்கள் சொல்லுறீங்க. அவர்கள் அது டூ ஸ்ட்ரைட், அதாவது சரியான நெருக்கமான வழி என்றது அவளுக்கு அப்படி அதை ஃபீல் பண்றாங்க. அது ஃபீல் பண்ணது காரணம் என்ன? அவட அறியாம கிறிஸ்துவனுடைய சும எவ்வளவு இலகு என்றது விளங்கல. கிறிஸ்துவ சுமதான், ஆனா அது இலகுவான சும, அது அவர்களுக்கு பெருஞ்சுமையா தெரியுது. கிறிஸ்துவனுடைய நீதிகள் நியாயங்கள் படி வாழறதுக்கு உலகத்த ஆக்களுடைய நீதி நியாயம் அது சரியான லேசா இருக்கிற மாதிரி தெரியுது அவர்களுக்கு. அதனால அவர்கள் கிறிஸ்துவுக்கு குடிமக்கள் ஆகிறதுக்கு விரும்பினம் இல்லை, வெறினம் இல்லை, வெறினம் இல்லை. கட்டடியில் ஒரு சுவரொட்டிய பார்த்த நம்முடைய சிவசேனை எழுதி ஒட்டி வச்சிருக்குது, ஆபிரகாமிய ஆதிக்கம் அகல்க. முந்த நாள் மருநாமட சந்தியில ஒட்டி இருக்குது, ஆபிரகாமிய ஆதிக்கம் அகல்க. உனக்கு அவனுக்கு ஆபிரகாம் என்று தெரியுது, அவங்களுடைய ஆதிக்கம் என்னன்றது விளங்குது, அது அகல்க. எப்படி இருக்குது நினைச்சு பாக்கல. அவட தமிழ் ரைமிங் பாரு, ஆபிரகாமிய ஆதிக்கம் அகல்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்றத விளங்குனா, அந்த வாக்கு தத்துவத்துல பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றதை விளையாடி நாமளும் ஆசீர்வாத, நமக்கு தமிழ் உலகம் கிடைக்கும்டா. நாமளும் ஒழுங்கா கடவுள்கிட்ட வந்தா அவர் தாண்டா எல்லாருக்கும். ஆபிரகாமுக்கே நாடு கொடுத்தவட்ட அந்த கடவுள் நமக்கு நாடு தருவார். ஐயோ அந்நியர் எல்லாம் ஆள தேவையில்லை, கடவுள் அப்படி செய்கிறாரு, அவர்தான் ஜேசுதான் என்ற அந்த ஆசீர்வாதத்தை விளங்கி கிறிஸ்துவிட்ட ஒப்பு கொடுக்க மனசு வரையில. அது சிவபூமி. அதுல எப்படி குருட்டாக்கி வச்சிருக்குது. மரவந்தில சச்சிதானந்தில இருந்து எல்லா இந்த பெக்கோ குரூப் அறிவிலிகள் கிறிஸ்துவுக்கு வந்தா எவ்வளவு நாடு கிடைக்கும் என்றது விளங்கியல. கிறிஸ்துவிட்ட வந்தா தங்களுக்கு தங்களோட நாடு கிடைக்கும் என்றது விளங்கியல. அவ நினைக்கணும் தோக்கெடுத்து களமாடுனா நாடு கிடைச்சிடும் என்றான் கனவேர் யோசிச்சது. அதுக்குதான் எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் ஃபுல் அந்த ஆவியிலும் அந்த சப்போர்ட்லையும்
அணையா விளக்கு தீபம் ஏத்தி கொண்டு திரியிறீனம் அவர் பல்லவத்திலிருந்து நகைச்சு என்றா எல்லா தீபமும் அணைஞ்சு போய் ஆபிரகாமிய விசுவாசத்தை வாசிச்ச தெரியும். சுத்தவர இருந்த நாடுகள் எல்லாம் எப்படி குழி தோண்டி புதைச்சவர் கடவுள் என்று கிண்ட கிண்ட எல்லாம் எலும்பு கூடுகள் வந்திருக்கும். இஸ்ரவேல் எலும்பு கூடுகள் உட்பட பாபிலோனியர் சோதோம் கோமரா எல்லாரும் எலும்பு கூடுதான். குழி வெட்டி புதைக்கிறவர் அவர் என்றது உங்களுக்கு விளங்கல. அயல கடவுளுடைய நீதி என்னன்றது அது தெரியல. ஆனா பிசாசினுடைய ஆட்சிக்கு சரியான விருப்பம். அதாவது மொக்குத்தனமா இருக்க விரும்புகிறீனா அதான் அதனுடைய காரணம். முதலாவது காரணம் பிசாசுக்கு எதிர்க்க விரும்புகிறோம் இல்ல. இரண்டாவது காரணம் கிறிஸ்துவுக்கு தங்களை அடிபணிய விரும்புகிறோம் இல்ல. குடிமக்களா வர விரும்புகிறோம் இல்ல. அதனால இந்த காரணங்களால பிசாசுக்கு அது சரியான ஈஸியாயும் இன்னும் அப்படியே வச்சு அமர்த்தி கொண்டிருக்கையும் ஏதுவா போகுது. இந்த பயன்பாடு நாம இந்த சத்திய டாக்டர் நாம விளங்கிக் கொள்வது நாங்கள் பிசாசுக்கு கீழே இருக்கிறோமோ இல்லையோ சோதனை கட்டாயம் இருக்கு. பிசாசுக்கு கீழே இருக்கிறோமோ இல்லையோ சோதனை கட்டாயம் இருக்குது. நாங்கள் வெளிச்சத்தை விட இருட்டு அதிகமாக விரும்பிக் கொண்டு நாங்கள் அந்தகாரத்தின் கிரியைகளையும் அதனுடைய கனிகளோடையும் ஐக்கியம் பெற்றுக் கொண்டு இருந்தா நாங்கள் பிசாசுக்கும் இந்த உலகத்தின் அதிபதியோடையும் சரியான அதனுடைய ஆட்சிக்குள்ள இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் அதை குறித்து தாங்கள் பேராட்சிக்குள்ள இருக்கிறோம் என்றது தெரியாம ஆட்சிக்குள்ள இருந்து கொண்டு அவர்கள் இருக்கிறோம். கடவுளுடைய இந்த சத்தியங்களை ஆபிரகாம் வேதம் என்ற இந்த சொல்லாடல்கள் அவர்கள் தங்கள் விளங்கி இருக்கிற மாதிரி அவர்கள் அதை எழுதுறீனோ ஏதோ கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவதாவது என்ற மாதிரி பால பிழையா. ஆனா வெட்டிதான் செய்யப்பட போறாக்கள் என்றது விளங்கல. அதுல அவங்க பிசாசனுடைய ஆட்சிக்குள்ள இருந்தாலும் பிசாசு கடைசியில கொல்லும் என்றது விளங்கல. பிழையாமுக்கு கண் திறக்கப்பட்டது. ஆனா மோசே வெட்டிதான் கொண்டாங்க அந்த பிழையாம் அல்லது ஜோஷுவா இல்ல மோசேதா கண் திறக்கப்பட்டவன் சொல்றாங்க. கண் திறக்கப்பட்டா மனம் திரும்பி ஆபிரகாமினுடைய விசுவாச தகப்பனாகி அவன் விசுவாசத்துக்கு இல்ல வரும். அதை விட்டு போட்டு ஆபிரகாமிய ஆதிக்க மகள்வதாக என்று எழுதி ஒட்டி கொண்டு திரிகிறதுல பெரிய பைபிளும் கரைச்சு குடிச்சால் மேத்தன் அவங்களோட கதை கடைசியில அந்த அறிவே அவர்களை கொல்லும். அதான் இயேசு கிறிஸ்து பரிசேயரை நீங்கள் என்ன யாரென்று தெரிஞ்சிருக்கிறது என்றதே உங்களை கொல்லும். அந்த பாவமே கொல்லும். ஏண்டா அது அறிஞ்சிருந்தா அதிலிருந்து நீங்கள் விலக வேணும், மெனந்திரும்ப வேணும், என்ன ஏற்றுக்கொள்ள வேணும். ஆனா உங்களுக்கு தான் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, நீங்கள் வாரியலும் இல்லை. அதுல நாம சரியாக பிசாசுக்கு உண்மையில் நாங்கள் பிசாசுடைய ஆட்சிக்குள்ள இல்லை. ஆனா எங்களுக்கும் சோதனை இருக்குது. அதுல பிசாசுடைய ஆட்சிக்குள்ள இருக்கிறார்களுக்கும் படுவதற்கான பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கையோட பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்றோம். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அறியாமையோட பிரச்சனைகளை கிடந்து ஒவ்வொரு பேப்பர்ல ஆசிரியர் தலையங்கத்தை ஒவ்வொரு நாள் வாசிச்சாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசிரியருக்கும் தலையங்கத்திலையும் என்ன செய்யறது தெரியாம தான் எழுதி கொண்டிருப்பாங்க. அதை கேளீர், இதை பார்ப்பீர், இதில் அறிவு வருமோ என்று இப்படி ஆனா என்ன செய்யறது தெரியாது. மனித ஐநா உயர்ஸ்தானியர் செம்மணிக்கு வந்தது ஒரு நல்ல செயல். என்ன கடைசியில் என்ன நல்ல அவர் என்ன செய்ய போறார் வந்து. அப்ப ஜனங்களையும் இவருக்கு இனி கதி நாரி ஒன்றுமே இப்படியே நம்ம தமிழாக்கள் எழுதி அந்த பிசாசினுடைய அந்த அந்தகாரத்தில் அப்படியே கிடக்குது. ஃபூலிஷ்னஸ். அவர்கள்
பைத்தியத்தை அவர்கள் நேசிச்சு கொண்டிருக்கிறார். பைத்தியத்தனத்தை. அதன் நீதிமொழி 1:22 அல்ல, how long will you love foolishness? எவ்வளவு காலத்துக்கு இந்த பைத்தியத்தனத்தை விரும்புவியல் நீங்கள்? பைத்தியத்தனம், இந்த கல்லு மண் பைத்தியத்தை. இரண்டாவது பயன், பிசாசின் ஆட்சியில இருந்து எப்படி ஒரு மனுஷன் வெளியில வரலாம் என்றது நமக்கு அப்ப தெரியுது. பிசாசின் ஆட்சியில இருந்து எப்படி ஒரு மனுஷன் வெளியில வரலாம், அதாவது இருட்டில இருந்து ஒளியின் இடத்துக்கு எப்படி வர்றது. அப்போஸ்தலர் 26:18, கொலோசியர் 1:13. கடவுள் முதலாவது அந்தகாரத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்குறார். அதாவது புத்தியின் அந்தகாரம், மன அந்தகாரம், மூல கடவுளை பற்றி, பிசாசை பற்றி, இந்த நீதிகளை பற்றி அறியாத அந்த அந்தகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குறார். அதுக்கு பிறகு தன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்துற. அப்படித்தான் கிறிஸ்து பிசாசனுடைய ஆட்சிக்குள்ள இருந்து தன்னுடைய ஆட்சிக்குள்ள அவர் மனுஷரை கொண்டு வர. அப்ப பெற்றார், எஜமான்கள், மனுஷன் இருக்கிற புருஷனாயிருக்கிற ஆக்கள் அல்லது மேஜிஸ்ட்ரேட்ஸ், நீதிபதிகளாக இருக்கிறவர்கள், மற்ற ஆக்களுக்கு மேல ஆட்சியில இருக்கிற ஆக்கள் இதிலிருந்து படிக்க வேண்டிய விஷயம் என்ன? அவர்கள் முதல் தங்களை கீழே இருக்கிற ஆட்களுடைய அந்த அறியாமையை அகற்ற பார்க்கணும், இக்னரன்ஸ இல்லாமல் ஆக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். அத கடவுளுடைய வார்த்தை சொல்ற நீதி, பரிசுத்தம், அறிவுகளை நூலாகத்தான் அதை கொடுக்க. நாம பைபிள் இப்படி சொல்லுது, பைபிள் இப்படி சொல்லுது என்று நாம வெளிப்படையா பைபிள் இப்படி சொல்லுது என்று சொல்லாட்டியும் அப்புறம் அவங்க நினைப்பாங்க ஏதோ நாங்கள் இங்க சமய கருத்தரங்கு நடத்துறோம் நம்ம ஆபீஸ்ல. அதை விட நாங்கள் வேத சத்தியத்தை தான், அது பைபிள் எப்படி எழுதி இருக்கிறது நாம சொல்லாம சத்தியத்தை நாம சத்தியமா கலைக்க போறோம். அவங்க நினைப்பாங்க ஏதோ ஏதோ நாம சொல்ற மாதிரி தான். அது பல சந்தர்ப்பத்தில் நல்லா வேலை செய்யும், அது நல்லா வேலை செய்யும். அதுல அந்த அறிவை நாம கொடுக்க வேணும். சில சந்தர்ப்பத்தில் இல்ல பைபிள் இப்படி சொல்லுது, கடவுளோட வசனம் இப்படித்தான் என்று சொல்ல வேணும். அதுல எங்களை வெக்கம் ஒன்றும் இல்ல. மாறாக நாம வந்த வேலையை விட்டு போட்டு பைபிள் பிரசங்கிச்சு கொண்டிருக்காரு என்று எங்களை குற்றம் சாட்டிடாத படிக்குதான் நான் அதை சொன்னேன். அப்படி அது நேரம் தேவனுடைய மக்கள், தேவனுடைய மனுஷ இறைவாத்த பணி செய்கிறார்கள். இது நல்ல அழகு. எப்படி ஆண்டவர் மனுஷனை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கொண்டு வர, முதல் அந்தகார மனுஷனுடைய மூளையிலிருந்து அந்த காலத்தை அகற்றணும். அதுக்கு வேத வசனம் பிரசங்கிக்கப்படணும், அது விளக்கி காட்டப்படணும். அதை கடவுளுடைய ஆவியானவர் அதை பயன்படுத்தணும் என்று நாம மண்டாடணும். அது செய்தா நடந்தா தான் அவர் டிரான்ஸ்பர் பண்ணுவார் இந்த ராஜ்யத்துக்குள்ள. அதுதான் எங்களை முற்பிதாக்கள் எழுதி வச்சிருந்தாங்க. வேத வசன இல்ல கடைசியில விடுதலை ஆக்குறது, அந்த வேத வசனத்தை பயன்படுத்துற கடவுள் தான் அதை விடுதலை ஆக்குறவர். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை பயன்படுத்தவர். ஏண்டா இன்றைக்கு நாம வாசிச்சோம், இக்கோனியாவுக்கு பவுலப்போஸ்தலன் போன கையோட, லீஸ்திராவுக்கு போன கையோட அங்க இருந்த ஆட்கள் நம்ம காலமாச 13 அடுத்த கிழமையும் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, ஐயோ நாங்கள் வர போறோம், எவ்வளவு நல்ல வித்தியாசம், எவ்வளவு பாத்தீங்களா பைபிள என்று சொன்ன சனம் அடுத்த கிழமை ஏறக்குறைய பட்டணம் எல்லாமே கூடி இருந்தது. ஆனா கடைசியில் என்ன செய்தவங்க ஓட ஓட துரத்தினாங்களே நான் பவுலையும் பண்ணவாவே. ஓட ஓட துரத்தினாங்க. ஜூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரிகளையும் அப்படி இருக்கு. அப்ப ஜூத சமயத்துல பக்தியான கனமுள்ள பொம்பளைகளை என்ன, இந்த பெண் எல்லா கோயிலும் நேரு கூட இருக்கிறது, ஆம்பளைகள் இல்ல, எல்லாம் பொம்பளை இல்ல.
அந்தோனியார் ஊர்ல பார்த்தாலும் பொம்பளை இல்ல, நல்லூர்ல பார்த்தாலும் பொம்பளை இல்ல, இந்த காலத்தால எந்த கோயிலுக்கு பார்த்தாலும் பொம்பளை இல்ல. ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த பேய் வட்டிவா ஏவாளை பிடிச்ச மாதிரி இன்றைக்கு வரைக்கும் பிடிச்சது எனக்கு பொம்பளைகளை. ஆம்பளைகளுக்கு பெருசா ஒன்று இல்லை, நாட்டம் இல்லை. அது பொம்பளைகிட்ட விட்டுட்டா, ஆதாம் மாதிரி பொம்பளைகிட்ட விட்டுட்டாங்க. அதனால எல்லாமே இந்த பெண்கள்ல இந்த இதுகள்ல சரியான இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பேய் கூத்துகளை ஆடுறது. இங்க அங்கிலிக்கன் சேர்ச்சுக்கு போனாலும் காணா பார்த்தா பொம்பளை எல்லாம் கூட பொடிகள் ஆண்கள் விரல் விட்டு தான் நின்னல. நாம நினைப்போம் அவ பக்தியில முக்தி இருக்கிறோம். ஆனா என்ன நடந்த பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளியும் எடுத்து பவுலையும் பர்னாவையும் துன்பப்படுத்தும் செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார். போன கிழமைதான் ஐயோ வந்தவங்களுக்கு சொல்லித்தாங்க கேட்ட சேனம் எப்படி இருக்கு. இங்கால பக்கம் சப்பானிய தாயிட வைத்திருந்து பிறந்தவனை குணமாக்கி அவனுக்கெல்லாம் அவங்களுக்கு பலி செலுத்த போறோம் என்று ஓடி வந்து அதுகளுக்கு இன்னும் முழங்கில யாருன்னு. சரி அவ வந்தா பிறகு எங்கே இருந்து வந்தவங்களோட கதையை கேட்டு அந்தியோக்கியாவிலும் நிக்கோனியாவிலும் இந்த சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போது பவுலை கல்ல வந்து அவன் செத்து போனான் என்று அவனை இழுத்துக்கொண்டே போட்டுட்டு போற அளவுக்கு இதுக்கு முன்னுக்கு தான் இவன் தான் ஐயா எங்களுக்கு வானத்துல இருந்து வந்தியாள் பலி செலுத்த மாடு வெட்டுறதுக்கு ரெடியா இருந்த சேனம். அப்படியே கொஞ்ச நாள்ல மாத்திரா பேய் அப்படி முழுக்க அவ்வளவு ஒரு அறியாம சனம். அந்த ஒரு குசி பைபிள் வசனத்தை கேட்டோட புதுசா சொல்லுவாங்க அற்புதத்தை கணும். ஆனா அற்புதம் செய்தவனே சாக்கொள்ளுவாங்க அடுத்த நீர் கணம். சோ அதுதான் நாங்கள் இங்க சொல்றோம். இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு வேத வசனத்தை பிரசங்கிச்சு அதை நாம நினைச்சிட்டோம் முழங்கிட்டுதாக்கும். ஆனா அதுக்கு நம்மளை கல்லறிஞ்சு சாக்கும்ல பாக்குது. அதனாலதான் நாம பரிசுத்த ஆவியானவர் தான் அதை விளங்கப்படுத்தி அதுக்குள்ளேயும் நாம மக்களை சில பேர் தெரிஞ்சு எடுக்க வெளியில ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் கடவுள வசனத்துக்காக ஏங்குது மாதிரி நம்மகிட்ட வந்த நாம நினைக்க கூடாது ஒரு சந்தோஷம். அவ சரியா வசனத்தில் கேட்கணும். ஆனா என்ன நடந்ததுன்னு பைபிள் காட்டுது திருப்பி. நாங்கள் முந்தி நானும் தனிப்படறியில அந்த அதை நம்பி ஏமாந்தது உண்மை. அப்புறம் பைபிள வாசி கொண்டு போய்ல நமக்கு நடந்ததுல பார்த்தா பிறகு யோசிக்கிறோம். இப்ப சரியான என்ன சொல்றது, அப்படி யாராவது பாஸ்டர் இப்படி பாஸ்டர் சத்தியான ஒரு இதா இருக்கு பாஸ்டர் அப்படின்னா ஐயா நீ முதல் பைபிள வாசி, நீ இருக்கா வாசிச்சு அனுப்பு, குடும்பத்தை நடக்க வீட்டுண்டா அதோட பாஸ்டரும் இல்லை ஆளும் இல்லை. என்னடா 2 கிழமையா என்ன இருக்க விடாம போட்டு மெசேஜ் போட்டு அப்ப என்ன அறியா செபிக்கிறியா குடும்ப சபம் இல்ல பாஸ்டர் அதான் தொடங்க போறேன், இவ்வளவு நாளும் செபிச்சேன்னா இப்ப நான் ரிஃபார்ம் அறிஞ்சேன், அதனால இப்ப சபத்தை நிப்பாட்டேன். டேய் ரிஃபார்ம் அறிஞ்சு சபத்தை நிப்பாட்டு நீங்க. ஏன்னா நாங்க பாடுற பாட்டுகள் எல்லாம் வந்து அது பைபிள் சங்கீதம் இல்லை பாஸ்டர், அதனால சங்கீதம் மட்டும் பாடணும் என்றபடியால எங்களுக்கு அந்த பாட்டு தெரியும். அதனால நான் இப்ப சுபம் ஜபிக்கிறேன். எப்படி இருக்கிறேன் இது பாட்டு பாடி ஜபிச்சவனே இப்ப சுபம் பண்ண ஆக்கிட்டான் ரிஃபார்ம்காரன். அதோண்டு வவுனியால கிடக்கிற அடுத்த ஒரு ஊத்தவாளி அது உலகம் எல்லாம் தெரிஞ்சு ஒழுங்கா இருக்கிற செவிக்கிறவனையும் இல்லாமல் ஆக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்கிற வெள்ள பண்டிகள் காசு அனுப்பி கொண்டிருக்கிறது இஞ்ச. ஐயோ இந்த மனுஷி உன்னை விட்டுட்டு போயிடும், உனக்கு பேய பிடிச்சிட்டு நீ ஒழுங்கா அந்த கரிஸ்மெட்டிக் சேர்ச்சு போய்களே காலமா குடும்ப செவன் செய்த நீ ஏசு சொல்றாரு ஒழுங்கா செவிக்க சொல்லி நீ ரிஃபார்மெண்ட் அறிஞ்சு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கேட்கலடா, முதல் செவத்தை தொடங்கு, உனக்கு என்ன பாட்டு தெரியும் முந்தி பேக்மஸ்டா பாட்டு தான். சரி பேக்மஸ்டா பாட்டுல என்ன தெரியும் சொல்லி நான் செலக்ட் பண்ணித்தாரன், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் படி, அதுவும் சங்கீதம் தானேடா, அதோட அட்ரஸ் இல்லையா? நான் தெரியும் இப்படித்தான் போ இப்படி கனவேற பார்த்தாச்சு. ஆனா சரியான தூக்கம். அந்த அடுத்த முறை எங்களுக்கு சொல்லி தாங்க என்று கேட்டச்சனா பவுலுக்கு எப்படி துரத்த ஓடோட துரத்தினதோ அது மாதிரி இவங்க நம்மளை விட்டே ஓடிடுறாங்க. ஏன்னா சரி நம்மள்கிட்ட கொடுத்துட்டா பெட்டம் கொடுத்தா அப்புறம் பிடிச்சி நாம ஆக்களை இறுக்கிடுவோம். கடவுள் கொண்டு போகட்டும், தேவையில்லாத ஐயோ. ஆனா இதான் நிலைமை, அறியாமை.
அறியாம. ஆனா கேட்டா அந்த குரூப்ல இந்த குரூப்ல இருந்து வசனங்களும் இதுகளும் வெட்டி. ஆனா வீட்டுல செபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, குடும்பத்தை ஒழுங்கா நடத்த இல்லை, சாப்பாடும் தண்ணியும் இலவசம், 3 நாள் படிக்க வாருங்கள். அடுத்த முறை வரையல உங்களோட பக்கம் வந்துடும், நீ வேலையை செய்யலையா என்னோட கதையை காணையில என்னடா குடும்பம் நடத்துற. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதான் பைபிள் படிக்க தொடங்கி திரியுதுகள். அதுக்கு ரிஃபார்ம்காரர் என்று சொல்ற ஆக்களும் கூப்பிட்டு 3 நாள் இருத்தி வச்சு குடும்பத்தை விட்டு நடத்துறாங்க. புள்ள வளர்ப்பு எங்க, மனசு கொஞ்சாது எங்க, சாப்பாடு எங்க, டிராவலிங்கும் சாப்பாடும் ஃப்ரீ. இப்படிதான் அவர் எனக்கு சொன்னார். அப்ப மனசிக்கு யாரு டிராவலிங், மனசிக்கு யாரு சாப்பாடு? அறியாம சத்தியம் சரியா விளங்கல. அதனால நாங்கள் இந்த விடயங்களை கவனித்துக் கொள்ள வேணும். 3வது பயன்பாடு, 3வது பயன், 2வது பயன் சொன்னானല്ലോ எப்படி சாத்தானுடைய ஆட்சியிலிருந்து கடவுள். 3வது பயன் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கான ஆறுதல். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கான ஆறுதல். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கான ஆறுதல். என்ன ஆறுதல்? நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசா இருந்தாலும் நாங்கள் உலகத்தார் அல்ல. அதான் ஆண்டவர் சிம்பிளா, நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல. என்ன, நீங்கள் பிசாச அதிபதியா இருக்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் அவந்த குடிமக்கள் அல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகள் பிசாசின் குடிமக்கள் அல்ல. அது எவ்வளவு யாறுதல். எங்களை ஆள ஏறாது, எங்களை நாங்க பேராட்சிகளையும் இல்லை. அதால ஆளுற சனத்தோட சேர்ந்து நாங்களும் ஓட் போடுறதும் இல்லை. பேய் போடுற தேர்தல்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றதும் இல்லை. நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. ஏன்னா கிறிஸ்து இந்த பிசாசு அதிபதியா இருக்கிறவர்களுக்கு பிறந்து அவர் வளர்ந்து அவர், ஆனா பிசாசினுடைய ஆட்சிகள் அவர் இருக்கையில் அதே விஷயத்தை அவர் சொல்ற. அதே போல நீங்களும் இந்த பிசாசின் ஆட்சியிலிருந்து உங்களை ஒளியின் ஆட்சியிடத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆட்சிகளை பிசாசினுடைய ஆட்சிகளை இல்ல, உங்களை பிசாசு புத்திய இப்ப அந்த அர்த்தப்படுத்துறது இல்ல. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் இப்ப ஃப்ரீ பீப்புள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் சுயாதீனர். அதனால கிறிஸ்துவ இந்த சுயாதீனத்தில் நிலைச்சிருங்க. அந்தகாரத்தின் கிரியைகளோட எந்த ஐக்கியமும் வச்சிருக்காதீங்க. இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சாப்பாடு? கம்யூனியன். கம்யூனியன் என்று நாம் சொல்றது பொதுவாக அடிப்படையில் அது அந்த ஒண்டா சேர்ந்து கிடந்து பிறண்டு அவளை நாங்களும் ஒன்றெண்டு காட்டுற அந்த செயல்பாடு. அது அலைஞ்சு குழஞ்சு பழகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். அலைஞ்சு குழஞ்சு பழகினா அவிசுவாசியில் அவர் சேர்ச்காரர் இல்லையா தெரியும். எல்லாம் லிமிட்டோட நாம வைக்கிறோம் போறோம். அதுக்காக உறவை பகைக்கிற இயலாது. கடவுள் தந்த உறவு. அதனால அக்கா அண்ணா சரி இந்த விஷயம் ஹெல்ப் பண்ணணும் சரி. மற்றபடி வந்துட்டு தான் போயிருந்து இதாண்டி அப்படியே மினக்கெடுறதுக்கு நமக்கு ஒத்து வராது. ஏண்டா நம்மளுடைய புத்தியும் அவர்களுடைய புத்தியும் ஒத்து வராது. நாம அவர்களோட ஐக்கியப்படுறது சரியான கஷ்டம். அவர்களுடைய நீதிகளை இருந்து கதைகளை கேட்ட நமக்கு வேதத்தினுடைய நீதியை நாங்கள் வந்து கொண்டிருக்கோம்.
அப்ப ராமராஜ ஒன்றில் சத்தம் போடாம வாயை பத்தி கொண்டு சமரசம் செய்வோம், அல்லது கடவுளுக்காக வைராக்கியத்தோட இல்ல அது இப்படி வரையல இப்படியும் வரலாம் தானே என்று நாம அவளை கேட்கல. சில வரையில் அவ அந்த அவர்களோட எங்களுக்கு முரண்பாடுகள். இந்த ரெண்டுல ஒன்றுதான் நடக்கும். ஒன்று நாம கிறிஸ்துவ மறுதளிப்போம், அல்லது கிறிஸ்துவுக்காக அவர்களை அவர்களோட முரண்படுவோம். கூட பிறந்த ரட்சிக்கப்படாத சகோதரத்தோடையும் அப்படித்தான். இது புதுசா அவ பைபிள் கதைப்போம் வரே இல்லை. நாங்கள் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறோம், சும்மா ஒரு வாங்க அப்படின்னு நாம எல்லாம் மற்றோட அளவோடு இருந்தா சரி. ஆனா கூட போகும் கட்டாயம் அங்க முரண்பாடுகள் இருக்கு. அதனால எல்லாம் அது 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 ரட்சிக்கப்பட்டார்களுக்கு தெரியும், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையை தெரியும். அது அவருடைய கிரியைகள், அந்த காலத்தின் கிரியைகள், அவர்களுடைய கதை பேச்சுகள், அவர்களுடைய செயல்கள் அநீதி கணக்க வரும். மதுகளுக்குள்ள அவர்கள் ஊர் நீதி உலக நீதி தான் கதைப்பினம். ஆனா கிறிஸ்துவின் நீதியும் ரட்சிக்கப்பட்ட நீதியும் அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அறியாம அதான் நமக்கு இருக்கிற ஆறுதல். நாம பேயிட ஆட்சிக்குள்ள இல்ல, ஆனா பேய் ஆள்ற உலகத்தான் வாழும். இதனால நாம ஆறுதல் அடைஞ்சு தேவனுடைய மகிமைக்காக நாங்கள் தொடர்ந்து வாழுவோம். அந்த ஆறுதல்கள் பிசாசினுடைய உலகத்தில் வாழ்றோம், ஆனா பிசாசு எங்களை ஆளை இல்லை. அல்ல, உப்பு கடலுக்குள்ள மீனோடு, ஆனா மீனில உப்பு இல்லை. அந்த மாதிரி தான் அந்த சிமிலி, அந்த ஒப்புமை முழுக்க அந்தகாரம். ஆனா நாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிறிஸ்துதாமே. தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாங்கள் வாழ எங்களுக்கு பிளத்த தருவாராக.